இது என்னோட கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான். கிச்சனை க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கிச்சனை ஃபுல் டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறேன். என்னோடய கிச்சன் வந்து ஒரு நான் மாடுலர் கிச்சன் தான். கிச்சன்லேயே இந்த லென்த்தான ஷெல்ஃப் இது ஒன்று தான். அதில் தான் எல்லா திங்ஸுமே வச்சுருந்தோம். கிச்சனில் இருக்கிற க்ராசரி பாக்ஸஸ் எல்லாமே நீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதில் இருக்கிற க்ராசரிஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இல்லை கேலண்டர் பேப்பர் இல்லை சின்ன சின்ன கவரில் இருந்தால் அது எல்லாத்தையுமே அதில் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே பாத்திரமோ இல்லை வேறு எதாவது பாக்ஸில் போட்டோம்னா மறுபடியும் அதையும் க்ளீன் பண்ணுற வேலை மாதிரி இருக்கும். 2 வேலையாயிரும். ஸோ நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருந்ததுனால எல்லாத்தையுமே அதில் மாற்றி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, க்ளீன் பண்ணும்போது இந்த பாக்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். அதை முடிச்சிட்டாலே கிச்சனில் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த கிச்சனில் இருக்க எல்லா பாக்ஸஸுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதை க்ளீன் பண்ணி காய வச்சதுக்கப்புறமா நான் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அதுவும் காஞ்சிருச்சு. என்கிட்ட ஒரு பழைய ட்ரே ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து என்கிட்ட அந்த ஸ்டிக்கரை வச்சு அதையுமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த கவுண்டர் டாப்புக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான். அதுக்கப்புறமா அந்த ட்ரேலாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த செல்ஃப் எல்லாத்தையுமே நீட் பண்ணி தொடச்சி அதில் வந்து நியூஸ் பேப்பர் இருந்துச்சு, அதை விரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த பாக்ஸஸுமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அதை வந்து எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய டாஸ்க்கே ஆரம்பிச்சிச்சு. இந்த பாக்ஸஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கிறேங்கிறது தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நானும் மேலே வைக்கேன் கீழே வைக்கேன் ரொம்ப நேரமாக யோசித்து ஒரு இடத்துல வைக்கிறதுக்குள்ளவே டைம் ஆயிடுச்சு. ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஏன்னா பாக்ஸஸ் எல்லாமே நான் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறது தான் ப்ராப்ளம் ஆகிட்டு. மீஷோவில் இருந்து நான் இன்னும் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்து ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கிராசரிஸுமே கம்மியாக இருந்ததுனால நிறையா கண்டெய்னர் காலியாக இருந்துச்சு. அப்புறம் அதை வேறு எங்கே வைக்கணுங்கிற டவுட்லேயே ரொம்ப நேரமாக யோசித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப்புக்கே வந்தேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸியான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பெருசாக அதில் வந்து ரொம்பலாம் கரையோ அழுக்கோ இல்லை. காலையில் சமைச்சது மதியம் சமைச்சது அந்த ஆயில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆயில் கரை எல்லாத்தையுமே தேய்ச்சி ஓரளவு வாஷ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து செட் ஆயிரும். கவுண்டர் டாப் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸும் பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போதைக்கு நான் கவுண்டர் டாப்பில் சைடில் ஆயில் கண்டெய்னர் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரேவும், இந்த சைடில் உப்பு ஜாரு அதை வைக்கிறதுக்கு ஒரு ரேக் மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் கவுண்டர் டாப்பில் எதுவுமே செட் பண்ணலை. கவுண்டர் டாப்பை 1க்கு 2 தடவை நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ட்ரே வச்சு நான் எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் ட்ரே ஃபஸ்ட்டு வந்து செல்ஃபில் தான் வச்சுருந்தேன். அது ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கேயே செட் பண்ணிவிட்டு இந்த ரேக் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்கள் கிச்சன் ஒயிட் கலர் தீமில் இருக்குன்னா இது கண்டிப்பாக செட் ஆகும். நான் இதில் உப்பு ஜாரு அதுக்கப்புறம் ஸ்பூனு ஃபோக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வச்சுட்டு டீ தூளையும் அதிலே வச்சுட்டேன். இப்போதைக்கு என்னோடய கவுண்டர் டாப்பில் வேறு எதுவுமே வைக்கலை. லாஸ்ட்டாக ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிச்சனோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஃப்யூச்சரில் என்னோடய கிச்சனுக்கு ஏதாவது வாங்கினாலும் அதையும் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.